என் நெஞ்சில் குடியிருக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யாரு? என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதல இருந்து ரத்தம் வராத குறை. இந்த மின்சாரத்துறையில இதுக்கு முன்னாடி போட முடியாம இருந்த அந்த பதவி உயர்வை இப்பதான் எங்களால போட முடிஞ்சது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணில் படாது. அந்த வீடியோலாம் லஞ்செல்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன். தீய சக்தியை பத்தி, அவங்க நிர்வாகத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாவே இருந்திருக்கு, ஆனா ஊத்துன தண்ணி தான் எங்க போச்சுன்னு தெரியல. பாயத்துறங்க சிஎம், அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும். பார்த்துக்கங்க. நாம் அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மாறி மேகதாது அணையை பற்றி என்ன தெரியும், விஜய் அதை பற்றி பேசலை. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேலே குறையா சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும். பண்ணலாமா? இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்காக வாதாடல? நீங்கள் ஒழுங்காக வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டால் தான் மேகதாது அணையை பற்றி பேசுனதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட்டு சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்குறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போகிறதில்ல. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதனால தான் சட்டசபையில் அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட் எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியாக செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிப்படுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம் இருக்கும்போது இந்த தீய சக்தி திமுக எங்கே போய் நிற்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிற்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போகிற இடைத்தேர்தலில் அதை நிரூபித்து காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்றேன், உங்க டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் அப்படியே நாம் சொன்னதில் ப்ரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்றா படிப்படியாக நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசாக தான் இருக்கும். இந்த விஜய் உங்கள் விஜயாக தான் இருப்பான். நீங்கள் உரிமையோட உங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் அணுகலாம். இந்த தீயசக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ளே போனதுலேருந்தே என்னென்னமோ பண்ணுறாங்க, இது ஏதோ பேசுகிறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்ணுறதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யார்? இந்த திமுக. இதில் நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடித்து நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லேயே அப்படி வேலை பார்த்தோம் நாம. நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார்ன்னு நினைச்சிட போறீங்க, அவர் இல்லை,
எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்துல கொள்கையோடு இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிக்கே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். என்ன இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலையே ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. ஸோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த விஜயை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. இப்போவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாகவே சொல்கிறேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தலில் மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும்.